அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்திகள் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூரின் சிந்தஜன். சர்வதேசத்தின் பல பாகங்களில் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். மத்திய தபால் தலைமையகத்தில் 6 லட்சத்திற்கும் அதிகமான கடிதங்கள் தேக்கம். ஒன்றிணைந்த தபால் ஊழியர்கள் சங்கம் தெரிவிப்பு. சுங்க கட்டளை சட்டத்தில் மாற்றம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை. நிதியமைச்சர் தெரிவிப்பு. கழனி கங்கையின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் வசிக்கும் மக்களை வெளியேற்றுவதற்கு நீர்ப்பாசன திணைக்களம் நடவடிக்கை. 10,000 சிறிய அகதிகளுக்கு அமெரிக்காவில் தஞ்சம் வழங்குவதற்கு அமெரிக்க அதிபர் தீர்மானம். தொடர்ந்து விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. மத்திய தபால் தலைமையகத்தில் 6 லட்சத்திற்கும் அதிகமான கடிதங்கள் இன்னமும் தேங்கியிருப்பதாக ஒன்றிணைந்த தபால் ஊழியர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. நாளைய தினத்திற்குள் இந்த தபால்களை உரிய இடங்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இந்த சங்கத்தின் பேச்சாளர் சிந்தன பண்டார தெரிவித்தார். தபால் ஊழியர்கள் கடந்த காலங்களில் மேற்கொண்ட வேலை நிறுத்தமே இவ்வாறு தபால்கள் மத்திய தபால் தலைமையகத்தில் தேங்கியிருப்பதற்கான காரணம் என அவர் மேலும் தெரிவித்தார். மேலும் நாடு பூராகவும் உள்ள தபால் நிலையங்களில் தேங்கியுள்ள தபால்களை உரிய முறையில் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். சுங்க கட்டளை சட்டத்தில் மாற்றம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. தற்போது நடைமுறையிலுள்ள சட்டம் சுமார் 150 வருடம் பழமை வாய்ந்தது என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது. 1861ஆம் ஆண்டு இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தது. அத்துடன் இதுவரையில் சுங்க கட்டளை சட்டத்தில் 50% மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவை முழுமையாக திருத்தியமைக்கப்படும் எனவும் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. ஜனசித பெரமுனவின் தலைவர் பத்ரமுள்ள சீலரத்ன தேரர் பானம ராகம்பெல்ல விவசாய பகுதிக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலங்களை பகிர்ந்தளிப்பது தொடர்பில் தலையிட்டது யார், இல்லை என்று கூறியது யார்? ஏனைய நாடுகளில் நீதிமன்ற தீர்ப்பிற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் இங்கு நாளை அல்லது நாளை மறுதினம் மரணிக்கும் நிலையில் உள்ளவர்கள் இவற்றினை நிறுத்துகின்றார்கள். பிரதமர் அவர்களே, உங்களது நல்லாட்சி அரசாங்கத்தில் அடியாட்களின் செயற்பாடுகளை நிறுத்துங்கள் அல்லது உங்களது கௌரவத்திற்கு பாதிப்பு ஏற்படும். ගරු අගමැතිතුමනි, ඔබතුමාගේ යහපාන රජයේ இளஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கல்கிசை போலீஸ் விசேட குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரியை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பெண்ணவர்களிடம் 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற சந்தர்ப்பத்தில் அவரை கைது செய்ததாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. காணி பிரச்சினை தொடர்பான முறைப்பாடொன்றில் குறித்த பெண்ணிற்கு சாதகமாக நடந்து கொள்ள குறித்த போலீஸ் அதிகாரி 1 லட்சம் ரூபாய் கப்பம் கோரியுள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டது. இதற்கு முன்னரும் போலீஸ் பொறுப்பதிகாரி 50,000 ரூபாயை கப்பமாக பெற்றுள்ளார். நேற்று மாலை தேகவலை பிரதேசத்தில் வைத்து மேலும் 20,000 ரூபாவை லஞ்சமாக பெற முயன்ற போது விசேட குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளதாக இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் தெரிவிக்கின்றனர். உங்களது வாக்குகளினால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அதன் பிரதிபலன்களை உங்களுக்கு வழங்கியுள்ளனரா? இது தொடர்பில் மீண்டும் சிந்தியுங்கள் வேலை திட்டத்தினூடாக சந்தர்ப்பத்தினை வழங்குவதற்காக நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சேவை 3 கட்டங்களாக முன்னெடுக்கப்படுகின்றது. கிளிநொச்சியில் 2வது தினமாகவும் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட உள்ள மீண்டும் சிந்தியுங்கள் வேலை திட்டம் தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் கிறிஸ்டினா ரட்னம். வணக்கம் சென்றுஜன். நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் மீண்டும் சிந்தியுங்கள் திட்டம் இன்று முல்லைத்தீவில் முன்னெடுக்கப்படவிருக்கின்றது. இன்றைய தினம் முல்லைத்தீவில் தெரிவு செய்யப்பட்ட பல பகுதிகளுக்கு சென்று நாங்கள் மக்களின் பிரச்சனைகள் குறித்து ஆராயவிருக்கின்றோம். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளால் மக்களுக்கு பலன் கிட்டியுள்ளதா என்பது தொடர்பில் நாங்கள் ஆராய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இது தொடர்பான மேலதிக தகவல்களை உங்களுக்கு நியூஸ் செய்திகளூடாக தருவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். நியூஸ் செய்திகளுக்காக முல்லைத்தீவிலிருந்து கிறிஸ்டினா கர்ணன். உங்கள் வாக்கிற்கு பலன் கிடைக்கின்றதா? இப்பொழுது எங்களுடைய நாடு சுதந்திரம் அடைந்து பல வருட காலங்கள் சென்றுவிட்டது. இந்த நாடு சுதந்திரம் பெற்றதினால் எங்களுக்கு சர்வஜன வாக்குரிமை இருக்கின்றது. அந்த வாக்குரிமையின் மூலம் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவவிட முடியாது. இந்த சந்தர்ப்பத்தை எல்லோரும்
மனதில் கொண்டு எதிர்கால சந்ததியினரின் நல்வாழ்வுக்காக எமது அனைத்து தேவைகளையும் அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு நமக்கு இருக்கின்றது. இந்த கடப்பாட்டை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்படுவோமேயானால் உலகத்தில் மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக, இதனை வளம் பொருந்திய நாடாக உருவாக்க எங்களுக்கு முடியும். உங்கள் வாக்கிற்கு பலன் கிடைக்கின்றதா? கழனிகங்கையின் வடக்கு மற்றும் தெற்கு கரைகளை அண்டிய பகுதிகளில் வாழும் மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எதிரமான மேலதிக விவரங்களை தொடரும் நியூஸ் ஃபர்ஸ்டின் செய்திகளில் எதிர்பாருங்கள். நாட்டில் நிலவும் இன்றைய வானிலை தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். மத்திய சபரகமுவ மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதேவேளை வடமாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். நாட்டின் தென் அரை பகுதியிலும் குறிப்பாக மத்திய மலை பிரதேசங்களின் மேற்கு சரிவுகளிலும் அத்துடன் தென் மாகாணத்திலும் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் தென் மற்றும் மேற்கு கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதேவேளை ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான ஆழமற்ற கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மிகவும் அவதானத்துடன் செயற்பட்டு இழப்புகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் அந்ததானுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மத்திய செய்தி அறிக்கைகளை 10:25 மற்றும் 11:25 மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.